சின்சியரா லவ் பண்ற. ஐ லவ் டி. ஐ லவ் டி. என்ன லவ் டி? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீன் பார்த்துமா சூப்பரான ஒரு லவ் டைலாக் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஸோ அதில் வந்து ஒரு 1.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 or 6 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அத்தனை செகண்ட்ஸ் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோஸில் கரெக்டாக உங்களுக்கு ஃப்ரேமில் வந்து செட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து வீடியோவை மேக் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எதாவது கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு நீங்கள் வேணும்னா ஜூம் பண்ணி கூட கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதில் ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துருங்க. எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா இன்னனிமேஷன்ற எஃபெக்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி அனிமேஷன்ற கேட்டகரி தான் இருக்கும். ஸோ அதில் இன்னனிமேஷன்ற எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னனிமேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் இருக்கும், பட் நான் ஆட் பண்ண போகிறது ஒரே ஒரு எஃபெக்டை தான் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே செட் பண்ண போகிறோம். 33 அந்த எஃபெக்டை மட்டும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு இன்னனிமேஷனில் 33 எஃபெக்டை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு ஆர்டராக வந்து எல்லா ஃபோட்டோவும் ஒரே ஆர்டராக ப்ளே ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இன்னனிமேஷனில் அந்த 33 எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் ஆட் பண்ண வாட்டி வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ரைட் சைடு மீடியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வீடியோவை டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 செகண்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லிரிக்ஸுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகணும். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த லிரிக்ஸோட இந்த லைட் எஃபெக்டோ பார்க்க லுக்காக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு 17.200 செகண்ட் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்ட் மட்டும் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக அந்த டயலாகுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக கரெக்டாக அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.